தாத்தா, என்ன தாத்தா நீங்கள் என்ன பண்ணிக்கிறீங்க? சொல்லுங்களே. கடவுள் என் எதிரில் ஒரு கோழி குஞ்சு வடிவத்தில் நடமாடிக்கொண்டு இருக்கிறது. பாருங்கள், நான் கடவுளை கண்டு கொண்டிருக்கிறேன். அந்த கோழி குஞ்சுக்குள்ளே கடவுள் இருக்கிறார். அந்த கோழி உயிரோடு இருக்கிறது என்றால் அந்த உயிர், அந்த கடவுள் அது கோழி குஞ்சுக்குள்ளே இருந்துக்கு நடமாடி கொண்டிருக்கிறது, என்னை பார்த்து கொண்டிருக்கிறது. நீங்கள் கேட்டீர்கள் அல்லவா, கடவுளை காண வேண்டும், அவர் எங்கே இருக்கிறார் என்று. நான் சொன்னேன் அல்லவா, அனைத்து உயிரினங்களிலும் இறைவன் இருக்கிறார் அப்படின்ற. பாருங்கள், இந்த கோழிகளுக்குள்ளேயும் கடவுள் இருக்கிறார். அவர் இங்கே இல்லை என்றால் இது பிணமாக இருக்கும். எஸ், உயிர் இருக்கிறது. இந்த கோழி குஞ்சுகளுக்குள்ளே உயிர் இருக்கிறது. உயிர் என்றால் கடவுள். பாருங்கள், ஏதோ அது தன் வேலையை செய்து கொண்டிருப்பதை போல் நம்மை கண்காணித்து கொண்டிருக்கிறது. கண்ட இடத்திலெல்லாம் கடவுள், கண்ட இடத்திலெல்லாம் கடவுள். பாருங்கள், உயிரினங்களில் மட்டும் இல்லை, உயிரற்ற கடவுள் படைப்புகளில் அனைத்திலுமே கடவுள் இருக்கிறார். அதைத்தான் இப்படி சொல்வார்களே, உங்களுக்கு தெரிந்தது தான் அது. என்னவென்றால், தூணிலும் இருப்பார், துரும்பிலும் இருப்பார். அப்போது அவைகளிலும் இருக்கிறார் கடவுள். உயிர் இனங்களிலும் இருக்கிறார் கடவுள். அனைத்து இடத்திலும் வியாபித்திருக்கிறார். எஸ், அணுக்களை போல் அணுக்களாக நம்மை சுற்றிலும் இருக்கிறார். சரிங்க தாத்தா, கொசு வருது. கொசு வருது. நீங்கள் தான் கொசுவை கடிக்கும் போது அது கொசுவை அடிக்கக்கூடாது, ஒரு உயிரை நாம் கொல்லக்கூடாது இன்னும் ஒரு எண்ணத்தோடு இருக்கிறீங்க. அதை நீங்கள் அப்படி இருக்கும்போது இந்த கொசுங்கெல்லாம் உன்னை கடிச்சின்னு இருக்கோம் தாத்தா. நீங்கள் இதோட இங்கேருந்து கிளம்புங்க தாத்தா. இங்கே வந்து இந்த குஞ்சுகளெல்லாம் கடவுள் வடிவத்தில் இல்லை, கோழி குஞ்சுகளெல்லாம் பார்த்தது போதும். இங்கே உங்களை கொசு கடிக்கிறது. நீங்கள் அந்த கொசுவை அடித்து சாகடித்து விட்டாலும் பரவாயில்ல, அதை அடிக்க ஒரு கொலை செய்யக்கூடாது. இந்த கொசுவாக இருந்தாலும் சரி, குளவியாக இருந்தாலும் சரி, கோழி குஞ்சியாக இருந்தாலும் சரி, அதை நாம் கொலை செய்யக்கூடாது என்று சொல்வீர்களே. அப்படி இருக்கும்போது இங்கே கொசுவில் ஏன் உக்காந்துக்கிறீங்க? எஸ், ஆனால் கொலை செய்யக்கூடாது என்று தான் சொல்லுகிறேன் தவிர, நாம் உண்பதற்காக எந்த ஒரு படைப்புகளையும் நாம் பறித்து உண்ணலாம், உயிரினங்களை பறித்து உண்ணலாம். மரம் செடிகளில் கிடைக்கும் பழ வகைகள், காய்கறிகள், இளநீர், தேங்காய், இவைகளெல்லாம் பறித்து நாம் சாப்பிடலாம். நமது பசிக்காக, உணவுக்காக அவைகளை பறித்து சாப்பிடலாம். கோழி, ஆடு, மாடு, பறவைகள், மீன் வகைகள், இவைகள் எல்லாத்தையும் நம்ம உணவுக்காக அவைகளை கொலை செய்து அவைகளை சாப்பிடலாம். ஆனால் அவர்களை கொலை செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தோடு அவர்களை கொலை செய்யக்கூடாது. சொல்லுங்களே, ஓகே சொல்லுங்களே. மீண்டும் சந்திப்போமா, மீண்டும் சந்திப்போமா.